மாமியார் எல்லாருக்கும் பங்கு போடுறாங்க. இது அவங்க வீட்டு தோட்டத்தில் மரத்தோட பழம் வெள்ளம் பாரு தோசை சாப்பிட்டீங்களா நீங்கள்? நான் சாப்பிட்டேன். அப்படியே சாப்பிட்டீங்களா? புட்டுக்கு என்ன செஞ்சீங்க? எவ்வளோ புட்டு கடலை நான் அப்படி இல்லை காலையிலேருந்து நந்தனவை காணும். சிட்டிக்கு கொண்டு போகிறாங்க தண்ணி அவங்களுக்கு தலை செய்கிறவங்களுக்கு. நேற்று 100 ரூபா தரணதுங்க 10 லட்சம் அது போட்டுருந்தோம் காய புளிய எதுக்கு தண்ணி? மோட்ரு போட்டிருக்கோம், தண்ணி வருதுங்களா? மோட்ரு போட்டிருக்கோம். இன்றைக்கி கார்பரேஷன்லேருந்து தண்ணி வரலை. 2 days ஒன்ஸ் தான் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போலாம் எங்கள் மாமியார் வந்து அவங்க பங்குக்கு ஒரு 2 தோசை ஊற்றி விட்டுட்டு போனாங்க. எங்கள் வேலை எல்லாருக்குமே பிஸி, செம்ம பிஸி. டிப்ஸ் இருக்கிறதுனால பாப்பாவை வந்து தூங்க வச்சுட்டுலாம் நான் வந்தேன். அது தண்ணி கொதிக்குது. இது என்ன தண்ணின்னு பார்க்குறீங்களா? இதுதான் உடைக்க தண்ணி. இதுலேருந்து பாதி எடுத்துகிட்டு அரிசி போடுவாங்க சித்தி கிட்ட சொல்லணும். இது ஆல்ரெடி குளிக்கிறதுக்காக பசங்களுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. ஓப்பனில் இருக்குது, க்ளோஸ் பண்ணணும். ஹாட் பாக்ஸ் எங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். ஏன்னா ஸ்பேஸு கிடையாது, இவ்வளோ தான் குட்டி கிச்சன் இது. அதனால் இங்கே வச்சுருக்கோம் நாங்கள். ஏன்னா இது இன்னும் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு. இங்கே வச்சு இப்படி எடுத்து இப்படி போட்டுருவோம். நானே பாருங்கள் 10 போதும். இன்னொன்று பிரேக்ஃபாஸ்ட்டே போகலை, இனிமேல் தான். எனக்கு என்னென்ன தெரியல, எல்லா வேலையும் லேட் ஆகிடுச்சு. தோசைக்கு தேங்காய் சட்னி இது என் ஹஸ்பண்ட் அரைச்சாங்க. அவர் காலையிலே பண்ணிட்டாங்க. இது வந்து எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து வந்த கடலை. அவங்க வீட்டில் புட்டு கடலை, அதனால் கடலை வந்திருக்கு. നാല് വന്നിട്ടുണ്ട്. ചുള്ളിയെല്ലാം பிறப்புறாங்க அடுப்புக்கு. அடுப்பு பற்ற வைக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த ஓலெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அவங்க மாமியார் டீ குடிக்கிறாங்க. இங்கே நான் காஃபி போட்டு வச்சுருக்கேன். பால் பொடியில் போட்ட காஃபி எனக்காக போட்டிருக்கேன். எடுத்துகிட்டு போயிடலாம். ஐயோ ஃபோன் உண்டுல்ல.
மயில் வந்திருக்கு. அதான் சித்தி என்னை கூப்பிட்டு விட்டாங்க, எடுமா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். கீழே போகுது, எல்லாம் காட்டுக்குள்ளே போகுது. இருக்கு, அதாவது தெரியுதுங்களா, எல்லாம் குட்டி போட்டு வச்சிருக்கு. ஆஹா 3 குட்டி இருக்கு. அப்படியே போகுது காட்டுக்கு. ஒரு 2 குட்டிங்கெல்லாம் படுத்துருச்சு. மயிலெல்லாம் இவ்வளோ பக்கத்தில் இருக்கு, பார்க்குற பாக்கியெல்லாம் கிடைக்குமா என்ன? இங்கே பண்ணிங்கெல்லாம் நைட்டில் வரும், வெடி வைப்பாங்க அதுக்காக. ஏன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஓடிடும். அதான் விளையாடுதுங்க அதுங்க. வா, இதோ இங்கே கூட இருக்காப்புல, அங்கேயும் இருக்காங்க, நிறைய இருக்குது மயில். സാമ്പാറോ? മഴ വരില്ലേ, മഴ അറിയണില്ല, കടച്ചിട്ട്. வீட்டில் சாம்பார், இன்னைக்கு சாம்பார், ஃபிஷ்ஷு, முட்டை எல்லாமே இருக்குது. അല്ല எங்க சாம்பாருக்கு கேரட் கோஸெல்லாம் போட்டு பொரியல், பப்படம், ஃபிஷ். ஐயப்பன் பிரசாதம் எங்கள் மாமியார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க பசங்களுக்கு. 2 கிடக்குதாங்க. அவ்வளோவா கொண்டாந்து கொடுத்தாரு. இது இப்போ போய் வாங்கின மாதிரியே இல்லையே, பழசு மாதிரியே இருக்கே. குழந்தைங்களுக்கு கொடுக்கறது இல்லை.
அறுத்தாச்சு. வந்ததுலேருந்து நான்வெஜ்ஜே எடுக்கலை வீட்டில், அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான்வெஜ் எடுத்திருக்காங்க. சரி எங்கள் மாமியார் சொன்னதுனால சரி எடுத்துட்டாங்க காலையிலேயே. இப்போ மதியத்துக்கு வந்து வறுவல் மட்டும்தான் பண்ணோம். சாம்பார் இருக்குது, முட்டை பொரியல் இருக்குது. எனக்கு ஃபுல்லாக நான்வெஜ் ஆகிடுச்சு. எப்படி இருக்க சொல்லுங்கள். எங்கள் வீட்டு லஞ்ச் தரவாட்டு வீட்டில் என் ஹஸ்பண்டோடைய கைவண்ணத்தில் சமைச்ச மீன் வறுவல். ஈவினிங் டைம் பால் வச்சுட்டேன் பையனுக்கு. மணி 6 போகுது. பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. எங்கள் பசும்பால் நைட்டு ஒரு வேளை மட்டும்தான் கொடுக்குறேன். சாம்பார் மதியம் வச்ச சாம்பார் இப்போ சூடு பண்ணி வச்சுருக்கேன். பையனுக்கு தோசை ஊற்றியாச்சு. தோசையும் சாம்பாரும் சுடு பண்ணி சாம்பார் ஊற்றியாச்சு. அவருக்கு காம்பினேஷன் தோசை சாம்பார். இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் இருந்து. சுக்கு தண்ணியே இன்றைக்கி நிறைய காலியாகிடுச்சு. வேலைக்கு ஆள் இருந்தாங்க இல்லையா, அதனால் காலியாகிடுச்சு. அடுப்பு சும்மா போடக்கூடாதுல, எல்லோரும் தண்ணி வச்சு குளிச்சாச்சு. சரி சும்மா போடக்கூடாதுன்னு ஒரு குண்டானில்